ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோன்பேவில் யூபிஐ பின் மறந்துடுச்சா இல்லை புதுசாக சேஞ்ச் பண்ணணுமா? அது எப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நம்மளுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்காமாங்க, நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ். அது நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருந்தா அதில் இருக்குங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வருவீங்க. இதில் நம்ம ஸ்கேனர் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாங்க. இதில் நிறையா ஆப்ஷன் இருக்குங்க. இதில் பாருங்கள், மோர் ஆப்ஷனில் யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போயிருங்க. இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட் இருக்குது. இதில் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்டேட் பேங்க் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட 2-3 அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை புதுசாக ஆட் பண்ணுறனாலும் ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு தான் சேஞ்ச் பண்ணோன்னு இல்லை ரீசெட் பண்ணணும்னு வைங்க. நான் இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணோன்னா இதில் டீட்டெயில்ஸ் வருங்க. இதில் யூபிஐ பின்னு இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ரீசெட்டுன்னு இருக்குது, சேஞ்ச் சொல்லி இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பழைய யூபிஐ பின் புதுசாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் கொடுத்துக்கலாம். சப்போஸ் பழசு எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ரீசெட்டை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் சேஞ்ச் சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? நான் சேஞ்சை கிளிக் பண்ணிக்கிறேன். சேஞ்சை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த பேஜ் போயிடுவோங்க. அடுத்த பேஜில் உங்கள் பழைய யூபிஐ பழைய பின் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ண சொல்லுது. 6 டிஜிட்டில் நீங்கள் என்டர் பண்ணிங்க. நான் ப்ளர் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ற பழசை கொடுத்தோன்னே இப்போ புதுசு கேட்குது. நீங்கள் புதுசாக பின் போடுங்க அப்படின்னு இருக்குது. அந்த புதுசாக ஒரு 6 டிஜிட் நம்பர் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்தோன்னே மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இது கொடுத்து போட்டு சப்மிட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரீஎன்டர் பண்ண சொல்லு. ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக கொடுக்குறியான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு. அப்போ மறுபடியும் 2 டைம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. சப்போஸ் ரீசெட் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், உங்கள் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு எது வச்சுருந்தாலும் அதில் கடைசி 6 நம்பர் அது இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் அந்த ஏடிஎம் கார்ட்லேயே நம்ம டெபிட் கார்ட்லேயே நம்மளுக்கு எக்ஸ்பிரி டேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இயரையும் மந்த்தி கொடுத்துட்டு நீங்கள் கண்ணி கொடுத்துங்க. ஓகேங்களா? இந்த பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி மறுபடியும் அந்த புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண நினைக்கிற அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்துங்க. சப்போஸ் எங்கே டெபிட் கார்டு இல்லை, ஆதார் கார்டை விசிட் பண்ணணுன்னா நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. அதில் லிங்க் பண்ணி வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க. அதே போல் தாங்க உங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணி வச்ச மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.